தாவேகா தலைவர் விஜய் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணைக்கு டெல்லிக்கு போனார். பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கூட்டணி முடிந்ததுன்னு ஒரு பரப்புரை, ஒரு ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன் அமங் த பீப்புள். பரபரப்பு. இவர் சுற்றி வச்சிருக்க பூரா ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. இவர் மட்டும் எப்படி திராவிட தனியாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறீங்களா அல்லது என்டிஏக்கு போகிறீங்களா? அப்போ எனக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து என்டிஏக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டதா. அப்போது தனியாக நின்று திமுக வீழ்த்துறதுக்கு தீய சக்தின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வரும். அப்புறம் அண்ணா திமுக அந்த என்டிஏ கூட்டணி வந்து சிதையாமல் கொஞ்சம் இருக்கும். திமுகவை சிதைக்கிறதுக்கு ஒரு தனியாக தான் நிற்கணும். ஸோ இதில் வந்து எப்படின்னா, விஜய் வந்து சேர்ந்தால் சீட்டு பிரிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் வந்து அமித்ஷா பிளான் போட்டு தனியாக நிற்க வச்சுருக்காருன்னு ஒரு இது சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணியில் சேர்ந்தால் இவிஎம்மில் ஏதாவது கோல்மால் பண்ணி உங்களை சேர்ந்துட்டாங்க, அதனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது வேண்டாம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பேச போகிற முக்கியமான விவகாரம் தமிழ்நாடு அரசியல் நிலை குறித்து பேச போகிறேன். அரசியல் விமர்சகரும் அரசியல் பரிவர்த்தனை ஆய்வாளருமாகிய தோழர் கசாலி அவர்கள் என்ன நடக்குது, என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, பேச்சு மற்ற விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சார் வாங்க சார். இப்போ நான் உங்கள்கிட்ட குறிப்பாக கேட்க போகிறது ஒரு ஷார்ட் வீடியோ. ஓகே. தாவேகா தலைவர் விஜய் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணைக்கு டெல்லிக்கு போனார். பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கூட்டணி முடிந்ததுன்னு ஒரு பரப்புரை, ஒரு ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன் அமங் த பீப்புள். பரபரப்பு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் என்னதான் நடக்குது? அதாவது ஒரு விஷயம், அங்கே கிளம்பி போகும்போது இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சிபிஐயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் தாவேகா ஜாயின் பண்ணுது. அவருக்கு 65 சீட்டும் ஒரு முதலமைச்சர் 2.5 வருஷத்துக்கு முதலமைச்சர் பதவியும் அப்படின்னு என்னென்னவோ பேசுனாங்க. அதை பற்றி நம்மளே வந்து ஏதோ பேசியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வருதே அப்படின்னு. அதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. ஏன்னா விஜய் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க. இந்த பேரெல்லாம் வரிசையாக சொல்லியிருக்கான். அவர் ஆதவர்ஜன் இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம நிர்மல் குமாராக இருக்கட்டும், எல்லாருமே அங்கே இருந்து எல்லாம் அந்த சம்மந்தப்பட்டவங்க. அப்போ புஷி அதான் புஷி ஆனந்த். ஆமாம், அவர் எல்லாமே இவர் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ இவர் சுற்றி வச்சிருக்க பூரா ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. இவர் மட்டும் எப்படி திராவிட தனியாக இருக்க முடியும்? பேர் வந்து திராவிடத்தோட போர்வையை போத்திக்கிட்டு அவங்களுக்கு இருக்காரான்ற மாதிரி எல்லா சந்தேகம்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சிபிஐ விசாரணை முடிஞ்சிருக்கு. அப்போது நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறீங்களா அல்லது என்டிஏக்கு போகிறீங்களா? அப்போ எனக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து என்டிஏக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டதா. இப்போ என்டிஏவில் ஜாயின் பண்ணலை. அல்லது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக நின்று இப்போ இது என்டிஏவோட ஜாயின் பண்ணிட்டா திமுகவை எதிர்த்து பேசுகிறதுல உங்கள் குரல் வந்து வலுப்பெறாது. இன்றைக்கி வந்து என்னது நம்ம இந்த இது சொல்லுவார் இல்லையா, தீய கட்சி தூய கட்சி, தீய சக்தி தூய சக்தி, திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி சொன்னார் இல்லையா, அவர்தான் சொல்றாரு ஐயா. அதான் அந்த வார்த்தைக்கு தனியாக நின்று பேசினா திமுக தீய சக்தின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியும். அது வந்து குறைஞ்சபட்சம் 18 வயசுலேருந்து 25-27 வயசு வரைக்கும் உள்ள ஆண் பெண் அனைவரும் மனசுலையும் ஏறும் அவர் சொல்லி. அப்போ திமுகவை இப்போ முன்னாடி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது கருணாநிதி வந்தால் மழை பெய்யாது, கப்பக்கிழங்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கர பிரச்சனை பண்ணார். 1977 மஞ்சமாவும் மரவள்ளி கிழங்கும் சாப்பிட வேணுமா, ஆதரிப்பீர் ரெட்டை. அது இந்த மாதிரி ஆதரிப்பு ரெட்டலை இல்லை. ஆமா, ரெட்டலைக்கா போட்டா மரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டீங்க. அதுதான் ஆதரிப்பீர் ரெட்டலை. கருணாநிதி வந்தா மஞ்சமாவும் மரவள்ளி கிழங்கும். அது கருணாநிதி வந்தா பஞ்சம் வரும், மழை பெய்யாது, மரவள்ளி கிழங்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து மழை கொஞ்சம் ஏதாவது இயற்கை தானே, மழை கொஞ்சம் முன்னப்பின இருந்துச்சு. ஆனால் வந்தால் மழை பெய்யாது பஞ்சமாக இருக்கும், கர்த்தரை முடிச்சவன்னு அப்படி சொல்லி ஒரு மஞ்சப்பையை கொண்டு வந்தவர், ட்ரெயினில் வந்தவர் இவ்வளோ தூரம் சொத்து சேர்க்குற அப்படின்னு எல்லாத்தையும் பேசுனாங்க. ஆனால் உண்மை வந்து வேறையாக இருக்குது. அது மாதிரி இப்போ நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்கல்ல, இது தீய சக்தி அப்படின்னு சொல்ல இவர் தனித்து நின்று இந்த ஒரு மாதம் கணக்கு. இப்போ வந்து தேதி 17 ஆச்சு, 23ஆம் தேதி, அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல். அப்போ என்ன, ஒரு மாதமும் ஒரு வாரம் கணக்கு வச்சுக்குவோம். இப்போ தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் சொல்கிறதுக்கு வேணும். அப்போ நீ போகிற
போய் திமுக தீய சக்தி ஸ்டாலின் சொத்து சேர்த்துட்டாரு, இங்கே பண்ணிட்டாரு, துபாயில் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, லண்டனில் பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்க இங்கே பண்ணுங்க, அவங்க குடும்பமே எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பற்றி நீங்கள் பேசு. அதுங்க பெரிய அசைன்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போது தனியாக நின்று திமுக வீழ்த்துறதுக்கு தீய சக்தின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வரும். அப்புறம் ஆனால் அதிமுக அந்த என்டிஏ கூட்டணி வந்து சிதையாமல் கொஞ்சம் இருக்கும். திமுகவை சிதைக்கிறதுக்கு ஒரு தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு அவர் வந்து அமித்ஷா பிளான் போட்டு தனியாக நிற்க வச்சுருக்காருன்னு ஒரு இது சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணியில் சேர்ந்தால் இவிஎம்மில் ஏதாவது கோல்மால் பண்ணி இவங்க சேர்ந்துட்டாங்க, அதனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது வேண்டாம், தனியாக நிற்க வச்சு அடுத்து வந்து அதிமுக ஒழிச்சிடணும் அந்த மொத்த கூட்டத்தில். அவங்க திட்டமே அதான். என்ன விஜயம் ஒழிச்சிடணும் தனியாக நிற்க வச்சு. நீ வந்து தீய செய்தி சொல்லிட்டே இரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றே ஒழிச்சிருவோம், அதிமுக ஒழிச்சிருவோம். அடுத்து திமுக வேறு வழி இல்லை, திமுக அண்டு பிஜேபி என்டிஏங்கிறது பதில் பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஐடியா. ஆனால் ஒன்று சார், நான் என் கருத்தை சொல்கிறேன் சார், குறித்து வச்சுருங்க. என்ன தான் பண்ணாலும் பிஜேபிக்கு இங்கே காலை ஒதுக்க முடியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க மற்ற ஸ்டேட்லாம் நம்ம அப்படி செஞ்சோம், எங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதிமுக ஒளிஞ்சி இப்போ போனாலும் பின்னாடி ஒரு காலத்துக்கு தலை தூக்கி வருமே தவிர பிஜேபி வரவே செய்யாது. என்ன கேட்டீங்கன்னா பிஜேபி இடமே இல்லாமல் இருந்த இந்த பிஜேபி இன்னைக்கு 6%, 8%, 11% அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம்ல. அது வந்து காலம் வந்து டிலே ஆகலாமே ஒழிய அவங்க நகர்த்துற கல் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி அது உண்மைதான். 100 வருஷமாக வந்து ட்ரை பண்ணி இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சி கடந்த 12 வருஷம் வந்து ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல அவங்க பண்ணுற பூரா கோல்மால் தான் பண்ணுறாங்க சார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆர்எஸ்எஸ்ஸை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, அவர்களுடைய பொறுமையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆமாம், அதற்கு வளமாக எதிர்கட்சிகள் இருக்கிறதா? அதே அளவில் டிஃபென்ஸ் பண்றதுக்கு எதிர்கட்சிகளை சொல்லுங்க. ராகுல் காந்தி இருக்காரா? இல்லையா? இல்ல மமதா இருக்காரா? வர விட மாட்டாங்களே எதிர்கட்சி யாரையுமே. நீங்க ராகுல் காந்தி மட்டும்தான் இந்திய அளவில் எதிர்கட்சி. அதை விட்டாச்சு ஆல் இந்தியா லெவலில். அப்போது ஆல் இந்தியா லெவலில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி வீழ்த்துறதுக்கு ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி வேணும். அந்த ஆல் இந்தியா லெவல் எதிர்கட்சியில் அவர் ராகுல் காந்தியும் சோட போயிட்டார். அவர் வந்து விலை போகலை, ஆனால் வீரியமாக இல்லை, அவர் வீரியம் இல்லாத விதை. ஆனால் கூட இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டவங்க காங்கிரஸில். அப்போ அதுவும் சரியாக இல்லை. அப்போ என்னென்னா அவங்க பிளான் பண்ணி இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இந்தியா முழுக்க இவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க, இத்தனை மாநிலத்தில் ஆட்சி பண்ணுவாங்க சொன்னால் சிரிச்சிருப்பாங்க. பிஜேபி நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. 1984 தானே சார் 2 சீட்டு பிடிச்சாங்க. சரி, இப்போ நம்ம வந்துடும். அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டை பற்றி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, கூட்டணி சேரலை. இது ரைட். இப்போ சார், இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் உங்கள்கிட்ட சொல்லட்டா? ஆமாம், இல்லை கண்டிப்பாக நம்ம கலந்துரையாடல் தானே. சிபிஐக்கு போய் போயிருக்காரா? ஆமாம். அதுக்கப்புறம் பிஜேபி முக்கியமான ஆளை வச்சு பேசியிருக்காங்க. அந்த பேசினதில் அதானியினுடைய மிக முக்கிய குழுமத்திலேருந்து ஒருத்தர் தான் பேசியிருக்காரு, மனம் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் பணம் விட்டு அப்படி சொல்லுங்க. அதில் பணமும் விட்டு, பணம் விட்டு தான், அதாவது நெய் விட்டு சாப்பிடுங்கள், பருப்பு ஊற்றி நெய் போட்ட மாதிரி மனம் விட்டு பணம் விட்டு பேசுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு மனம் விட்டு பேசி பணத்தையும் எல்லா விஷயம் சொல்லிட்டு, ஓகே மிஸ்டர் விஜய் நீங்கள் தனிச்சு நின்னா டிஎம்கேயோட ரொம்ப கஷ்டம், சினிமா துறைக்கு போனாலும் கஷ்டம், அவங்க தான் இருக்காங்க, அரசியலுக்கும் கஷ்டம், உங்களுக்கு 15 இருக்கு, 15% 10 20, ஓகே, அது வேஸ்டா போயிடும். விழலுக்கு இறைத்த நீர் போல் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அதனால ஒரு பிக் பார்ட்னரா பிஜேபியும் ஏடிஎம்கேயும் நீங்களும் 3 பேரும் சேர்ந்தா உண்மையிலே ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டான தமிழ்நாடு, இம்பாக்டான தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். வி ஹவ் பீன் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் யூ, ஹவு டு யூ ஃபீல் தட் மிஸ்டர் விஜய் அப்படின்னு அவர் கேட்க, விஜய் வந்து பல காரணங்களை சொல்லியிருக்காரு. இல்லை, எனக்கு வந்து ஐடியாலஜி இருக்கு, எனக்கு கொள்கை இருக்கு, என்னுடைய ஸ்ட்ரக்சரல் பேஸ் அடிமட்டம் அஸ்திவாரமே கிறிஸ்தவர்கள் தான், மைனாரிட்டி ஓட்டு, மைனாரிட்டி கிறிஸ்தவ ஓட்டு, கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு நான் கொள்கையை அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் இதை வலியுறுத்தியிருக்காரு. அதை பத்தி நம்ம நிறைய தேவையில்லை, ஷார்ட்டா முடிச்சிட்டேன். கடைசியில விஜய் ரொம்ப வலியுறுத்தினா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, இங்க வாங்க, நீங்கள் இவ்வளவு சொன்னா, அதாவது பாம்பும் என்னமோ சாவக்கூடாது, என்னமோ முறியக்கூடாது, அது மாதிரி இவங்களை திருப்திப்படுத்த அவர் ஒண்ணு சொன்னதாக செய்தி. என்ன சொன்னார்னா,
அப்படின்னா நான் வர்றேன். எங்களுடைய கட்சியில் 18-25 வயசுல உள்ள இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. நீங்க என்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருங்க. ஓகே, நான் நிக்கிறேன், உங்களோட கூட்டணியில நிக்கிறேன். அப்ப எல்லாரும் ஃபுல்ஃபில் ஆயிருவாங்க. என்னதான் பிஜேபி கூட சேர்ந்தாலும் விஜய் தலைவன் என்னது முதல்வன், தலைவன் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளீனா கிளம்பிட்டதாக செய்தி. ஆனால் உண்மையிலே எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, எந்த காலத்துக்கும் இது சாத்தியமில்லை பழனிசாமி, இதோட அவருடைய அத்தியாயம் முடிஞ்சு போகணும்னு அவருடைய ஒய்ஃபு தரப்புலையும் குடும்பத்தினும் மற்றவங்களும் சொன்னாராம். டிஎம்கே பிஜேபி என்ன கணக்குன்னா 134 தொகுதியில நிக்க வைக்கிறது. யார? எடப்பாடிய. சரி, இவருக்கு ஒரு 50, 180, அவங்க செலக்டடா ஒரு 20, 200, மீதி 34ல அமமுக, பாமக மற்ற தோழமைகள்கிட்ட கொடுத்துடலான்னு ஒரு திட்டத்தை கொடுத்தா எடப்பாடி அது சாத்தியமே அல்ல. நான் 130 நின்றா நான் 70-80 தான் ஜெயிப்பேன். ஆட்சி அமைக்கிறதுக்கு உன்னுடைய உதவி தேவை. அப்புறம் நீ போர்ட்போலியோல உள்துறையை கொடு, நிதித்துறையை கேளு, துணை முதல்வரை கேட்பா, ஏற்கனவே உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டதாக தகவல். சொல்லுங்க. ஸோ இதுல எப்படின்னா, விஜய் சேர்ந்தா சீட்டு பிரிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னொன்று, இது புதுசாக வந்த விஜயை முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி 1% கூட ஒத்துக்க மாட்டார். அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படித்தான். யாராலும் தூக்கி போடுவேன், மோடியும் தூக்கி போடுவேன், அமித்ஷாவும் தூக்கி போடுவேன், எனக்கு நான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் பாஜகவுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. பாஜக இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. என்ன இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே கிடையாது. இல்லை, அவனுக்கு எதுவும் லாபம் தான். யார் முதலே ஏற வேண்டியது. அப்போ என்னன்னா, பாஜகவுக்கு ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி. இப்போ விஜய் கூட்டணியில் சேர்ந்தா திமுகவை எதிர்கட்சி ஆக்கிட்டு இவங்க ஆளுங்கட்சியாக கூட்டணி அரசை ஆக்கிடலான்னு பிளானு. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு எப்படி பார்த்தாலும் இன்டெலிஜென்ஸ் ஊர் உலகம் போகிற நிறைய டேட்டாஸ் நம்ம அளவில் நம்மளே இவ்வளோ டேட்டா எடுக்கிறோம். அப்போ எவ்வளோ பேர் எடுப்பாங்க? எடுத்தால் விஜய் சேர்ந்தா விஜயோட மாஸ் குறையும். இந்த மாதிரி அவர் சொன்னதான் மைனாரிட்டி வாக்குகள், அந்த மைனாரிட்டி வாக்குகள் 15% இருக்குது. அந்த 15% மைனாரிட்டி வாக்குகள் குறைஞ்சிச்சு அப்படின்னா விஜய் செல்லா காசு. இதை ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே ஒரு நம்பகத்தன்மை வந்துடும். மதவாதம் கூட கூட்டி சேர்ந்துட்டாங்க. ஆமாம், இப்போ கொள்கைன்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் பெரியார், ஒரு பக்கம் அஞ்சலி அம்மாள், ஒரு பக்கம் இவங்க எல்லாத்தையும் வச்சு எல்லாம் வச்சிருக்காரு. அம்பேத்கர் இருக்காரு, காமராஜர் இருக்காரு, தேவைப்பட்ட முகமுடி. அப்போ நாளைக்கு பெரியாருக்கு பக்கத்தில் நம்ம சாவர்கர் இப்படி வச்சு கோல்வார்கர் அப்புறம் இப்படி கம்பி தூக்கிட்டு ஒரு அம்மா நிற்பாங்க, பாரத மாதா கி ஜெய் எல்லாம் நிற்கும். அப்படி மாற்றிக்கிற வேண்டியதுதான், பெரிய சிக்கலாயிப்போம். அதனால இது தனியாக நின்று திமுகவோட வாக்கை, திமுகவோட பேரை பூரா குறைக்கட்டும். ஓகே, தீய சக்தியை குறைச்சி முடிக்கட்டும். நம்ம ஒரு மாதிரி இப்போ எதிர்கட்சியோ அல்லது கிட்டத்தட்ட கூட்டணி அரசு வர்ற அளவுக்கு யார் சொல்றா நினைக்கிறா என்டிஏ அப்போ தனியாக நிற்கட்டும். திமுக தீய சக்தின்னு சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ணட்டும். அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் ஆட்சி வந்ததுக்கப்புறமே எப்படியும் அங்கே கொஞ்சம் பேரை டிஎம்கேலேருந்து இழுத்து அப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் இழுத்து என்னத்தான் பண்ணுவாங்க அப்படின்னு அமித்ஷா திட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா, அதில் உண்மையும் இருக்குது, உண்மை இல்லாமல் இருக்குது. நம்ம எல்லாமே வர செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி இப்போ இமிடியேட்டாக ஆட்சி பண்ண முடியுமான்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது எல்லாத்துக்கும் தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், எப்படி சொல்கிறோம்னா, இன்னைக்கு பிஜேபிக்கு வலிமையாக இருக்கிறது அமித்ஷாவும் மோடியும் தான். ஆமாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருப்பாங்களா, 3 வருஷம் கழிச்சு இருப்பாங்களா தெரியாது. அது அடுத்து ஒரு பேச்சு சொல்ல வரேன், அவங்க கட்சி பணியை விட்டு நீக்கப்படலாம், ஆர்எஸ்எஸ் வேற ஆளை நியமிக்கும் போது இந்த ஸ்ட்ரென்த்தை நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு இல்லைல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று வரும், அப்புறம் போகும். எல்லா கட்சியும் அப்படித்தானே. அன்னைக்கு இந்திரா அம்மையார் இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா. ஆமா, இன்னைக்கு இருக்கா? இல்ல, ஒரு காலத்துல 50 தொகுதி கிடைக்குதா? ஹிட்லர் உலகத்தை போற ஆள போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஹிட்லரை காணோம். அது மாதிரி அதனால நாளைக்கு எப்படி இருந்து நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பிஜேபியை 18 மாநிலங்கள் ஆட்சி இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஸ்டேட் கூட இல்லாம போகலாம். காங்கிரஸுக்கு ஏற்பட்ட காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஆட்சி பண்ணது. இன்னைக்கு பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் இழைக்குதோ அதை விட மோசமா சற்றும் குறையாத அளவுக்கு அதை விட அதிகமான துரோகம் பண்ணது காங்கிரஸ். டவுட்டே கிடையாது. காங்கிரஸ் இலங்கையில ஈழத்தை அமைக்கிறத அநியாயமா கெடுத்தாங்க. ஆமா, எவ்வளோ அது. அதாவது நம்ம இனம் அடுத்த நாடு, அதை விட்டுருங்க. நான் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு உருப்படியான மினிஸ்டர் கொடுக்காம, ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணி ஆச்சு, வா எனக்கு இவ்வளோ மினிஸ்டர் கொடு, 7 பேர் கொடு, இது பேர் கொடுன்னு சொல்லி கலைஞர் இழுத்து பிடிச்சி வாங்கினார். அப்படிங்கும்போது அதெல்லாம் விஷயம் என்னன்னா, இப்போ இந்த நிறைவு கேள்வி. ஓகே, இப்போ விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறார் அதை மட்டும் சொல்லுங்க. விஜய் தனியாக நிற்கிறார், அது உறுதி தானா? ஆமாம்.
இல்ல உங்க சோர்ஸை நீங்க சொல்லுங்க, என் சோர்ஸை நான் நமக்கு சொல்லுங்க. வந்து சோர்ஸ் தனியாக நிற்கிறார். தனியாக நிற்கிறார். ஆமாம். சரி, அப்படின்னா தனியாக நின்றா டிஎம்கேக்கு என்ன லாபம், சேர்ந்து நின்றா என்ன நஷ்டம்? இப்போ சேர்ந்து நின்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி இன்னைக்கு ஒரு 27-28%, 30% வாங்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்கிறாங்களே. 40 வரைக்கும் வரும். இல்லை இல்லை, தனியாக நிற்க இப்போ விஜய் இப்போ தனிச்சு நின்றா இப்போ விஜய் சேரும்போது 40 வரைக்கும் வந்துடும் வரும்னு சொல்றாங்க. அப்போ வந்துருச்சுன்னா ஒரு மொத்த என்டிஏ கூட்டணி மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு 130 140 வரைக்கும் மொத்தம் வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது கூட்டணி. அதில் வந்து இப்போ திருமாவளவன் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறார். அது நம்ம வேற தலைப்பில் பேசிக்கலாம். ஆமாம், எல்லாம் இருக்காரு. அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்ற பேரில் உள்ளுக்குள்ளே சின்ன உரசல்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எளிய பொதுமக்கள்கிட்ட திமுக மேலே அவ்வளோ கோபங்கள் வருத்தங்கள் இருக்குது. நம்ம இருக்கும்ல இருக்குது. ஏன்னா வேறு எதுவும் இல்லை. அதாவது இவங்க கொடுக்குற 1000 ரூபா நல்ல விஷயம், பஸ், இது எல்லாம் நல்ல விஷயம்தான். இந்த போலீஸ்காரங்களும் அரசு அதிகாரிகளும் இவங்களோட அந்த அராஜகம் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே இந்த தலைவர் இதை கரெக்டாக பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக். அதில் திமுக எப்பவுமே இந்த ஆட்சிக்கு வந்துட்டா இந்த லோக்கல் இருக்காங்க பாருங்க, ரவுடிசம் ரொம்ப ஜாஸ்தி. அது எப்பவுமே டிஎம்கேக்கு தருத்திரம் தான். தருத்தமா இருக்கும்போது எலும்பு ஒடிச்சிருவாங்க. ஆமாம், எவனும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கரவெட்டிக்காரன் விளையாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அது மட்டும் இல்லாம இந்த சவுத்துல பாருங்க, கனிம வள கொள்ளை, நாகர்கோயில், பாடசாலை, கொஞ்சமா நடக்குது. திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம், விருதுநகர் எல்லா மாவட்டங்களிலும் கொஞ்ச நெஞ்சம் அடிக்கல சார். அந்த ஞான திரவியம் டிஎம்கே எம்பி ஒன்று, அப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன், ஒரு நேரம் போனால் ஒரு 100 வண்டி பின்னாடி போகுது, காப்பி குடிக்க போனால் 200 வண்டி போகுது, பிரியாணி திங்க போட்டு, இதெல்லாம் விளங்காத அரசியல். அது இந்த அரசியல் தான் திமுக பண்ற அரசியல். ரொம்ப உண்மையிலேயே நம்ம எல்லாம் காமிச்சு பெருசாக படம் காமிச்சு வரணும் அப்படின்னு இந்த அரசியல் இருக்குல்ல, இது உண்மையிலேயே வந்து பொதுமக்களில் நீங்கள் சொல்லுங்கிற விளிம்பு நிலை மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து போனால் அரசு அலுவலகத்துக்கு போனால் எளிய மக்களை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, இல் ட்ரீட் பண்ணுறது, நாய் மாதிரி கேவலப்படுத்துறது. நான் எல்லாரும் சொல்கிறேன், மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து தே ஆர் வெரி ஒர்ஸ்ட் பீப்புள் அகென்ஸ்ட் நார்மல் பீப்புள். எலைட் பீப்புள் வந்தோடனே மணி சார், வாங்க சார், குறைங்க சார், அப்படி அப்படின்னு. அப்போ நீ யாருக்காக வந்து யார் வரி படத்தை சம்பளம் வாங்குற அப்படின்னு இந்த திமுக வந்து நான் எப்பவுமே குற்றம் சொல்கிறேன். காவல்துறை, நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கே வந்து அவ்வளோ மோசமாக நடந்திருக்கு. அதை வந்து நான் வந்து ஆர்டிஐயில் போட்டிருக்கேன். அப்படி கேவலமாக நடந்திருக்கேன். என்னென்னா காவல்துறை, அரசு அதிகாரிகள், இந்த திமுக ஆட்சி இதை மட்டும் கரெக்டாக கையில் எடுக்கலை அப்படின்னா என்னதான் நல்லது பண்ணாச்சு. அதை வந்து விஜய் அதை சொல்லி திமுகவை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு வந்து ஓரளவு ஈக்குவலாக வர்ற மாதிரி, அதாவது திமுக கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது, இவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது, கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழல் உருவாகும். வரும். அதாவது நீங்க சொல்ற தொங்கு சட்டமன்றம் இதுல ஒரு 10-15 சீட்டு அல்லது நிறைய இடங்கள்ல சீட்டை வாங்க வேண்டாம். நிறைய இடங்கள்ல திமுக வந்து இறக்குறதுக்கு விஜய் வந்து காரணியா இருப்பாரு. நிறைய இடங்கள்ல இவங்க வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கும் காரணியா இருந்து இவங்க இந்த கூட்டணி வந்து ஒரு ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 112 110, அந்த கூட்டணி வந்து ஓவரால் 120 130 சம்திங். இல்லை இப்போ சுயேட்சை இல்லை இவர் எல்லாம் சேர்த்தா 2 பேருக்குமே வந்து ஆட்சி அமைக்க முடியாது. நீங்கள் சொல்கிறத நான் முடிச்சிடுறேன். எதுவும் இல்லாத ஒரு புதிய ரிசல்ட்டை நோக்கி தமிழ்நாடு 2026 இப்போ அப்படி வர்ற மாதிரி எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நம்முடைய பார்வைகள் மட்டும்தான். ஆமாம், ஆனால் இதையும் தாண்டி பல உண்மைகள் புரிந்திருக்கிறது உள்ள இருக்கு. நேயர்களே, பார்த்தீங்களா, கேட்ட கேள்விக்கு எவ்வளோ பேசிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு களத்தை சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்தது நன்றி சார். நன்றி.